அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஜாதகத்தை ஈர்ப்பு விதி பயிற்சியை ஃபாலோ பண்றதன் மூலமா மாத்த முடியுமா அப்படிங்கிற தலைப்புல தான் இந்த வீடியோவை பார்க்க போறோம். இதுக்கு நேரடியான பதில் என்ன அப்படின்னா நிச்சயமா மாத்த முடியும் அப்படிங்கறத ஆன்சர். ஆனா அதுல ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணணும். என்னன்னா நம்ம டோட்டலா 100% நம்மளோட ஜாதகத்துல இருக்க கர்மாவை மாத்த முடியாது. அது அடிப்படை பேஸ்மெண்ட், அது அப்படியே தான் இருக்கும். ஆனா அத நம்ம நல்வாழ்க்கைக்கு, சந்தோஷமான வாழ்க்கைக்கு அல்ட்ரேஷன் பண்ண முடியும், சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயம். இப்போ நம்ம சேனல்லையே நிறைய வீடியோக்கள்ல சொல்லியிருக்கிறோம். சரியான குணம், விடுதலையான மனசு, நிறைய நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ், சரியான வாழ்க்கை முறை, இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா விதி மாறும், கர்மா குறையும், ஜாதகத்தை மாத்த முடியும் அப்படிங்கறத நிறைய வீடியோக்கள்ல சொல்லியிருக்கிறோம். அப்படி இருக்கிறப்போ ஈர்ப்பு விதி அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கையும் நம்ம சேர்த்து பயன்படுத்தும் போது இன்னும் சுலபமா, இன்னும் வீரியமா, இன்னும் இலகுவா அந்த கர்மாவை குறைச்சு ஜாதகத்தை மாத்த முடியும் அப்படிங்கறது தான் நம்ம சொல்ல வர்ற விஷயம். உதாரணத்துக்கு பாவ கிரகங்கள் இருந்தது, சனி, செவ்வாய், ராகு, சூரியன் அல்லது பாதிக்கப்பட்ட பாவ கிரகங்கள் இருக்கு அப்படின்னா கனிவான, அன்பான, பொறுப்பான குணத்தை உங்க இயல்புல கொண்டு வர்றதன் மூலமா அந்த நெகட்டிவ் கிரகங்களோட தாக்கம் குறைஞ்சு சரியான விஷயங்களை நீங்க அட்ராக்ட் பண்ணி சிறப்பான வாழ்க்கையை கொண்டு வர முடியும். அதே போல உணர்ச்சி பூர்வமா உணர்வுகளுக்கு ஆட்படுற மாதிரியான இயல்புகள் கொண்ட கிரகங்கள் உங்க ஜாதகத்துல வளர்த்திருந்தது அப்படின்னா, உதாரணத்துக்கு சந்திரனோ, சுக்கிரனோ, புதனோ, சனியோ, கேதுவோ வளர்த்திருந்தது அப்படின்னா நீங்க ஒரு விடுதலை உணர்வோட கூடிய மனநிலையை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சிறப்பான வாழ்க்கையை அமைச்சுக்க முடியும். இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்குன்னு தனித்தனியா இருக்கு. அஷ்டமாதிபதிக்கு பேராசைப்படக்கூடாது, பாதகாதிபதிக்கு பொறுப்போட இருக்கணும், 6ஆம் இடத்துல நம்மளோட ஈகோவை காட்டக்கூடாது, ராகுவுக்கு பேராசைப்படக்கூடாது, லிமிட்டை தாண்டி போகக்கூடாது, கேதுவுக்கு நாலேஜ் ரீதியா, அறிவு ரீதியா தான் எல்லாத்தையும் அணுகணும், செவ்வாய்க்கு அன்பான, கனிவான குணத்தை வளர்த்துக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஸ்பெஷலான தனித்தனியான டெக்னிக் இருக்கு. அதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறது மூலயமா நிச்சயமா அந்தந்த கிரகத்தோட நெகட்டிவிட்டி குறைஞ்சு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் வர ஆரம்பிக்கும். இது எடுத்த உடனே வராது. நீங்க அப்படியான வாழ்க்கை முறைய உங்க நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். எந்த அளவு வீரியமா, எந்த அளவு நீண்ட நாட்களுக்கு கொண்டு வரமோ அந்த அளவு உங்க வாழ்க்கை மாறும். இந்த கிரகங்கள், இந்த தசாபுத்தி, இந்த கோச்சாரம் என்ன பண்ணும்னா அப்படி மாறுறதுக்கு தடை பண்ணும். அதெல்லாம் பண்ணாத, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, அல்லது ஒரு சலிப்பை ஏற்படுத்தும், அல்லது இப்படியான விஷயங்களை ஒரு ஏளனமா பார்க்க வைக்கும். என்னத்த இவன் போய் நேர்மையா இருக்கான், என்னத்த அன்பா இருக்கான், அன்பா இருந்தாலும் எல்லாம் மதிக்க மாட்டாங்க, நம்ம கெத்தா இருக்க முடியாது, நம்ம கௌரவமா இருக்க முடியாது, 4 பேர் நம்மளை கிண்டல் பண்ணிடுவாங்க, நம்ம லோவா ஃபீல் பண்ணுவோம், நம்ம 4 பேத்துக்கு ப்ரூஃப் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய எண்ணங்களை, நம்பிக்கைகளை, உணர்வுகளை கொடுத்து உங்களை ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரியான பாதையில இழுத்துட்டு போகும். ஆனா நீங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் நேர்மையா, பொறுப்பா, விடுதலை உணர்வோட, தேடுதல் மிகுந்த நபரா அறத்தோட செயல்பட்டீங்கன்னா அந்த கிரகங்கள் டீஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிரும். சோ இந்த மாதிரி சரியான ஆக்டிவிட்டி பண்ணும் போதே ஜாதகம் மாறும் அப்படின்னா அதுல இன்னும் கொஞ்சம் ஈர்ப்பு விதி பயிற்சிகளை பயன்படுத்தும் போது, லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தும் போது, அதுலயே விஷுவலைசேஷன், அஃபர்மேஷன், கிராட்டிடியூட், இன்னும் சிறப்பான வெவ்வேறான டெக்னிக்லாம் இருக்கு. அதையெல்லாம் பயன்படுத்தும் போது நிச்சயமா வீரியமா, சீக்கிரமா, எஃபெக்டிவான ஒரு முறையில உங்களுக்கு ஜாதகம் மாறும். உதாரணத்துக்கு லக்னம், லக்னாதிபதி சந்திரன்ல என்ன கிரகத்தோட நேச்சர் இருக்கோ அந்த நேச்சரை பாசிட்டிவா இயக்கக்கூடிய ஒரு குணத்தை நீங்க ரெகுலரா விஷுவலைசேஷன்ல கொண்டு வர்றீங்கன்னு வச்சுக்கலாம். அல்லது அந்த குணத்தை அஃபர்மேஷன் சொல்லிட்டு வர்றீங்க, ஜேர்னலிசம் பண்ணிட்டு வர்றீங்க, அந்த விஷயம் சார்ந்து கிராட்டிடியூட பிரபஞ்சத்துக்கு தெரிவிச்சுட்டு வர்றீங்க அப்படின்னா உங்க அடிப்படை இயல்பே மாற ஆரம்பிச்சிரும், நேர்மையா மாற ஆரம்பிச்சிரும். அதே போலதான் தசாபுத்திக்கு, எந்த தசாபுத்தி ஓடுதோ அந்த தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி அதை பாசிட்டிவா விஷுவலைசேஷன், அஃபர்மேஷன், கிராட்டிடியூட்லாம் சொல்லி ரெகுலரா நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது, ரெகுலரா உங்களை நீங்க மாத்தும் போது அது சரியான ரிசல்ட்டை கொடுக்கும். வெறும் குணத்தோட, வெறும் எண்ணத்தோட, வெறும் சிந்தனையோட பிராக்டிஸும் பயிற்சியும் சேரும்போது மாற்றம் இன்னும் சீக்கிரமா நடக்கும், வீரியமா நடக்கும் அப்படிங்கறது தான் நோட் பண்ண வேண்டியது. அதே போலதான் ஒரு 6ஆம் இடத்துலயோ 10ஆம் இடத்துலயோ எந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வேலை தொழில நான் இப்படி ஆகணும், இப்படியான ஒரு ரிசல்ட் கொண்டு வரணும், இப்படியான ஒண்ணு உருவாக்கணும் அப்படின்னு விஷுவலைசேஷன், கிராட்டிடியூட், அஃபர்மேஷன், ஜேர்னலிசம் இதெல்லாம் பண்ணும்போது இன்னும் சீக்கிரமா சரியான ரிசல்ட்டை கொண்டு வர முடியும். நெகட்டிவா இருந்தா கூட அதை நெகட்டிவா குறைச்சு பாசிட்டிவா மாத்த முடியும். நீங்க வேணா செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. இதெல்லாம் நீங்க ஜாதகத்தை மாத்தணும், கர்மாவை குறைக்கணும், அப்பதான் நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசையினாலேயோ, நமக்கு கெட்டது நடந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்தினாலேயோ எல்லாம் செய்யக்கூடாது. நார்மலா, இயல்பா நம்ம நல்லா இருக்கணும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும், இயற்கையும் சிதைக்க கூடாது, ஒரு முடிஞ்ச அளவு திருப்தியான வாழ்க்கை வாழணும்,
பொருளாதாரத்தோடையும் இருக்கணும், தேடுதல் மிகுந்த வாழ்க்கையும் வாழணும். அப்படிங்கிற நோக்கத்துல நீங்க செயல்படணும். ஜாதகத்தை பத்தி தெரிஞ்சாலும் சரி, தெரியலனாலும் சரி, கர்மா, சாபம், முற்பிறவி, இதை பத்தி எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. சுச்சுவேஷன் எவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலையில் நீங்க இருந்தாலும் சரி, சரியான வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிச்சா உங்களை அறியாமலே உங்க ஜாதகம் மாறித்தான் ஆகும். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ சிம்பிளா ஜாதகம் மாற்றக்கூடியது அப்படிங்கறத நம்ம சுருக்கமா சொல்ல வருது. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், எந்தெந்த கிரகம் எப்படி எப்படி இயங்கும், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, வேலையில, தொழில, எக்கனாமிக்ல இதெல்லாம் எப்படி எப்படி செயல்படணும், உங்க ஆன்ம முன்னேற்றத்துக்கு எப்படி கொண்டு போகணும், பாசிட்டிவா உங்க லைஃபை ஜாதகத்தின் மூலமா எப்படி அணுகணும், ஈர்ப்பு விதியை அதில் எப்படி பயன்படுத்தணும், மணி அட்ராக்ஷன் ஜாதகத்தில் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற டீட்டெயில்டான அனலைசிஸ் ஆடியோ ரெக்கார்ட் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. அல்லது வேலை, தொழில், ஃபேமிலி லைஃப் சம்மந்தப்பட்ட கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.